கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் கால தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளை நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாள் நம்மளுடைய சிந்தனைக்கு சங்கீதம் 50:23 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 50ஆம் சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம். இந்த 50ஆம் சங்கீதம் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாக இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொண்டு பேசி அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது பலியிடுகிறத நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுக்கு படைச்சதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிட்டார்கள். ஆனால் அந்த பலியை தேவன் விரும்புவது இல்லை. தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேணும்? தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம வாழும் பொழுது தேவன் மகிமைப்படுத்துவார். நம்ம பலியிடுகிறது இன்றைக்கு உங்கள் சத்தியத்தின்படி, உங்கள் வார்த்தையின்படி உங்களுக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்தோம் ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம அப்படியாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்து பொல்லாத தீங்குகளுக்கும் தீமைகளுக்கெல்லாம் விலகி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகம் பொல்லாத உலகம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். எது நன்மை எது தீமைங்கிறத தேவன் அனுதினமும் தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்மளோட பேசக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருக்கு உண்மையாக நம்ம வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? வாரத்தில் 7 நாள், 7 நாளில் ஒரு நாள் தான் தேவனுடைய ஆராதனைக்கு நம்ம போகிறோம். அந்த ஒரு நாளை கூட தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் என்ன செய்கிறதில்ல, அந்த நாளை ஒப்பு கொடுக்கறதில்ல. உலக காரியங்களுக்கு, உலக விசேஷங்களுக்கு இப்படி நம்ம கொடுத்துடுறோம். அப்படி கொடுக்காதபடி தேவனுடைய நாம மகிமைப்பட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். அதைத்தான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். தேவனுடைய செவ்வையான வழி எங்கே? இந்த வேத வசனத்தில், ஆவியானவருடைய வார்த்தையில். அப்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். ஆராதனைக்கு போகணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அந்த வாரத்தில் முதல் நாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து மகிமை கொடுத்து அவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழணும். செவ்வையான பாதையில் நம்மளை வழிநடத்துவார். அப்படி நம்ம நடக்கும் பொழுது நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். இன்னும் கூட அவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது நம்மளை கைவிடாமல் அவர் கரத்தை பிடித்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்கும் பொழுது, நம்மளை பரிசோதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு இப்படியாக நம்ம வாழுகிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி நம்ம செலுத்துகிறோமா? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழ்கிறோமான்னு நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுத்து
வாழுவோம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக.